மிகுந்த வரலாற்று பெருமையோடு நடைபெறக்கூடிய சாதனையை நிகழ்த்திய திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதல்வருடைய மிக சிறப்பான சாதனைக்கு அடிப்படையாக அமைந்தது இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு. ஒரு வரலாற்று தீர்ப்பு என்ற பெருமையுடைய இந்த வரலாற்று தீர்ப்பை பற்றி, அதை பற்றியும் அதேபோல் தமிழ்நாடு திராவிட மாடல் அரசினுடைய வெற்றிகள் பற்றியும் விளக்கி சொல்லக்கூடிய இந்த அருமையான சட்டபூர்வமான அறிவார்ந்த அவையினுடைய கூட்டமாக அமைந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு மூதறிஞர் குழுவினுடைய தலைவர், இந்த முன்னாலே வரவேற்புரை ஆற்றிய அருமை நண்பர் டாக்டர் தேவதாஸ் அவர்களே, அதேபோல் நோக்க உரை ஆற்றிய மேனாள் சட்டப்பேரவை செயலாளரும் தமிழ்நாடு மூதறிஞர் குழுவினுடைய செயலாளருமான தோழர் மாண்புமிகு செல்வராஜ் அவர்களே, இந்த சிறப்பான வகையில் இந்த தீர்ப்பு வருவதற்கு மிக அடிப்படையான பல பணிகளை வழக்கறிஞர் அணியின் மூலமாக சிறப்பாக செய்து, இந்த தீர்ப்பு மட்டுமல்ல, இன்னும் இதுபோன்ற சிக்கல்கள் நிறைந்த பல வழக்குகளில் ஒரு மூத்த வழக்கறிஞராக இருந்து மிகப்பெரிய சாதனையை செய்து கொண்டு வருகிற நம்முடைய தலை சிறந்த பெரியாரிஸ்டாக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் தோழர் மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ அவர்களே, அதேபோல் மிக சிறப்பாக மூத்த வழக்கறிஞராக அவர்கள் மாநிலங்களவையினுடைய உறுப்பினரும் கூட, அதேபோல் மாநிலங்களவையினுடைய உறுப்பினர்களாகவும் அமைந்து சிறப்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய வரலாற்றிலே இப்படி பல்வேறு ஒரு வெற்றியை பெற்றதில்லை என்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அவர், அது மட்டுமல்ல, அவர் பல வெற்றிகளை பெற்றிருக்கிறார்கள். இது முதல் முறை அல்ல. அவர் என்றால் அவர் மட்டுமல்ல, திமுக வழக்கறிஞர் அணி என்றதற்கு பெருமை, அவருடைய அதற்கு அடையாளம். அது என்னன்னா, எந்த அளவுக்கு அவர்கள் வந்தார்கள் சொன்னால், கலைஞர் அவர்களோடு நாங்களெல்லாம் பேசி கொண்டிருக்கிற போது ஒரு முறை வெற்றியோடு வழக்கு வந்தார், வந்து சந்தித்தார். அந்த சந்தித்த உடனே நம்முடைய உங்களுக்கு தெரியும், கலைஞர் அவர்கள் சிறப்பாக, அதை அப்புறம் சொல்கிறேன், முதல்ல அதே மாதிரி இந்த வழக்கில் மிக முக்கியமாக வாதாடி பெரிய வெற்றியை கொண்டு வந்தது மட்டுமல்ல, இந்தியாவுக்கே ஒரு திருப்பு முனை என்ற அளவிற்கு வந்து திராவிட மாடல் ஆட்சி எவ்வளவு வழிகாட்டக்கூடிய ஆட்சி, தனக்காக மட்டுமல்ல, இந்தியாவுக்கே, இந்திய நாட்டுக்கே ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய, அரசியல் சட்டத்தினுடைய மாண்புகளை காப்பாற்றக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு நம்முடைய முதல்வர்களுடைய சாதனை என்பதை சிறப்பாக எடுத்து காட்டுவதற்கு காரணமான இந்த வழக்கறிஞர்கள், அதேபோல் வாதாடிய மூத்த வழக்கறிஞர்கள் ஆகிய அருமை நண்பர்களே, அதேபோல் இந்த தீர்ப்பு வந்தவுடனே கொஞ்சம் கூட தயங்காமல், தான் பல பேருக்கு வேண்டிய ஒரு பொது மனிதராக இருந்தாலும் கூட நியாயத்தை துலாக்கோல் மாடி பிடித்து சுயமரியாதை உள்ளவராக இருந்தால் இந்த ஆளுநர் பதவியை விட்டு விலக வேண்டும், உடனடியாக போக வேண்டும் என்ற துணிவு நம்முடைய இந்து ராம் அவர்களுக்குத்தான் முதல்ல இருந்தது. முதல்ல நாங்கள் சொன்னோம், நாங்கள் சொல்கிறதெல்லாம் சாதாரண நினச்சிக்குவாங்க பூராமே. ஆனால் அவரை போன்றவர்கள் அதை சொல்லுகிறார்கள் சொன்னால் அதற்கு இன்னும் மிக முக்கியமான ஒரு மதிப்பு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு துணிச்சலாக கருத்தை மறைக்காமல், அதுதான் அறிவு நாணயம் என்று பெயர் இருக்கு. அந்த அறிவு நாணயத்தோடு அவர்கள் பல நேரங்களில் சொல்லுகிறார்கள். ஆகவே தான் இந்த உழைத்தவர்களுக்கும் இதற்கு காரணமானவர்களுக்கும், அங்கே வாதாடிய மூத்த வழக்கறிஞர்களுக்கும், திவேதி போன்றவர்கள் மற்றவர்களை அத்தனை பேருக்கும் அறிவார்ந்த தமிழ்நாட்டினுடைய நன்றியை, பாராட்டை, வாழ்த்து சொல்வதற்குத்தான் இந்த கூட்டம். எனவே அந்த வாழ்த்தை முதல்ல சொல்லணும். அதுபோலவே இந்த நிகழ்ச்சியிலே மிக முக்கியமாக கலந்து கொண்டு அடுத்தபடியாக நன்றி உரை கூற இருக்கிறார் தோழர் மாணிக்கம் அவர்கள். எனவே இவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான நன்றி. நான் முதல்ல சொன்னேன், சுருக்கமாக தான் என்னுடைய உரை இருக்கும், எல்லா விஷயங்களையும் அவர்கள் சொல்லணும். வழக்கை நாம் உச்சநீதிமன்றத்துக்கே நம்ம அழைச்சிட்டு போயிட்டாங்க. அங்கேயே வழக்கு நடந்தபோது என்ன நடக்கும்னு நமக்கு வாய்ப்பு தெரியல. இப்போ அழகாக சொன்னாங்க. மிக முக்கியமான அறிவுரையை நல்லா அழகாக சொன்னார் நம்முடைய என்ஆர் இளங்கோ அவர்கள். இது இந்த வரலாறு, இந்த வழக்கே ஒரு வரலாறுனார். இதுவரையில் வரலாற்றில் வழக்குகள் வந்தது உண்டு, அதை பற்றிய செய்திகள் வந்தது உண்டு. ஆனால் ஒரு வழக்கே வரலாறானது இருக்கிறத, அதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதலமைச்சருடைய ஒப்பற்ற சாதனை, வரலாற்று சாதனை. அதை அழகாக சொன்னார்கள்.
அப்படிப்பட்ட அந்த கருத்துக்கள் அத்தனையும் நான் அவர்கள் முன்மொழிந்ததை வழிமொழிந்து என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். அவ்வளோதான். இது மிக முக்கியமான காலகட்டம். மிக முக்கியமான காலகட்டம். இந்திய ஜனநாயகத்திற்கே சோதனை ஏற்பட்ட நேரத்தில் அந்த ஜனநாயகத்தை, சட்டமன்ற உரிமைகளுக்கே சோதனை ஏற்பட்ட நேரத்தில் அதற்கு ஒரு விடியலை தேடிக் கொடுத்த பெருமை இந்த தீர்ப்பின் மூலமாக வரும். இந்த தீர்ப்பை அளித்திருக்கிற அந்த அமர்விலே அமர்ந்திருக்கிற நீதி அரசர்களாக நீதிபதிகளான அவர்கள் பர்திவாலா அவர்களுக்கும் மகாதேவன் அவர்களுக்கும் ஆயிரம் பாராட்டுகள், நன்றி உச்ச நீதிமன்றத்துக்கு. பொதுவாக நமக்கெல்லாம் இங்கே அநீதிகள் நடக்கிற நேரத்தில் கடைசி நம்பிக்கை, இந்திய நாட்டின் குடிமகனுக்கு இருக்கக்கூடிய கடைசி நம்பிக்கை உச்சநீதிமன்றம். அந்த உச்சநீதிமன்றம் கடைசி நம்பிக்கை. அந்த கடைசி நம்பிக்கை தான் ஜனநாயகத்தை காப்பாற்றும். அந்த கடைசி நம்பிக்கை தான் அரசியல் சட்டத்தை காப்பாற்றும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இது ஒரு அற்புதமான வரலாற்றில் இந்த பெரிய வெற்றி என்று சொன்னால், இதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த 2 நீதிபதிகளை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். ஒரு வரலாற்றை அன்பிரசிடென்டட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, இதற்கு முன்னால் எப்போதும் இல்லாத அளவிற்கு புதிய துணியோடு இந்த காரியத்தை அவர்கள் பின்பற்றி செய்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு அதை பற்றி விளக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமானது. இந்த நிலையிலும் கூட இன்னமும் உரைக்காமல் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்றுமே நடக்காத மாதிரி அவர்கள் அலட்சியப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் மக்கள் பொறுத்து கொண்டிருக்க முடியுமா என்பதுதான் இப்போது கேள்வி. ஏனென்றால் மக்களிடம்தான் இறையாண்மை இருக்கிறது. அந்த வகையில் இது மிக முக்கியமானது. முதல்ல ஒரு கருத்தை சொல்கிறோம். இந்த தீர்ப்பில் ஒன்று சிறப்பு என்னென்னா, பல இடங்கள் 2 சிறப்பு. இதுவரையில் இல்லாத ஒன்றை துணிச்சலாக எடுத்து சொன்னார்கள். 142 என்ற ஒன்றை பயன்படுத்தி இருக்கிறார்கள் சொன்னால் அவர்களே சொன்னார்கள். நான் முதல்ல சொல்லலை. அதுக்கு முன்னால் பேரறிவாளர் வழக்கில் ஏற்பட்டதிலே தெளிவாக ஆளுநர் மற்றவர்கள் இதில் நியாயம் வழங்கவில்லை, ஆகவே நாங்களே விடுதலை செய்கிறோம் என்று சொல்லி முதல்ல, அதுவும் தமிழ்நாட்டு வழக்கு, அதுதான் பெரியார் மண் தான் இந்த சுதந்திரத்தை எல்லாம் காப்பாற்றி கொண்டிருக்கிறது, ஜனநாயகத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறது என்பதற்கு அது அடையாளம். ஆகவே அதை அவர்கள் சுட்டி காட்டி இருக்கிறார்கள். இது மிக முக்கியமானது. 142லேயே அதை சுட்டி காட்டி இருக்கிறார்கள். இதில் மிக முக்கியமான ஒரு பகுதியை நான் சொல்லுகிறேன். மற்றவர்கள் நிறைய சொன்னார்கள். வழக்கு நடத்திய நம்முடைய வில்சன் அவர்களானாலும் சொன்னார்கள். இதுக்கிடையில் ஒன்று சொல்லணும். வில்சன் அவர்களை பற்றி நான் சொல்ல வந்ததை விட்டுட்டனோன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. சம்பந்தப்பட்ட நேரத்தில் சொல்லணுங்கிறதுக்காக தான் சொன்னேன். நாங்கள் அமர்ந்திருந்தோம், கலைஞரெல்லாம் உட்கார்ந்த உடனே ஒரு வழக்கில் வெற்றி என்பதை பற்றி வந்து சொன்னார். சொன்ன உடனே டக்குன்னு சொன்னார். அதுதான் கலைஞர். என்ன சொன்னார்னா, நீங்கள் வில்சன் இல்லை வின்சன் அப்படின்னார். மிக முக்கியமாக நீங்கள் வின்சன் அப்படின்ற வார்த்தையை இங்கே முன்னாலே சொன்னார், மிகப்பெரிய அளவுக்கு. அதே மாதிரி நம்முடைய வழக்கறிஞர் அணி வில்சன் அவர்கள் இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க கலைஞருக்கு. எந்த சூழ்நிலையில்? நம்முடைய முதல்வர், அவருடைய குடும்பம், எதிர்க்கட்சி தலைவர் இப்போ எங்கே போயிருக்கிறாருன்னு தெரியும், உங்களுக்கு தெரியும். அவர் முதலமைச்சராக இருந்த காரணத்தினாலே போய் கேட்டபோது அண்ணாவுக்கு பக்கத்தில் நான் இருக்க வேண்டும், இடம் வேண்டும் என்று கலைஞர் கேட்டார். அந்த நேரத்தில் கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாமல், மனித நேயமே இல்லாமல் போய் அவர்கள் கையை பிடித்து கொண்டு கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் இல்லைன்ன உடனே உடனடியாக வழக்கு போடுங்கள் என்று சொல்லி, அவ்வப்போதும் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நம்முடைய முதல்வர் அவர்கள்தான் அன்றைக்கு இவர்களை சொன்ன உடனே நம்முடைய திமுக சட்ட வழக்கறிஞர் அணி, குறிப்பாக வில்சன் போன்றவர்கள் எல்லோரும் அங்கே போய் நின்று சில மணி நேரங்களிலே, அப்போதும் அந்த நீதிபதிகளை இன்றைக்கும் பாராட்ட வேண்டும். மிக முக்கியமாக அந்த நீதிபதி உடனே கொடுத்ததனால் மாலையில் மிகப்பெரிய அளவுக்கு வேகமாக நடந்து இன்றைக்கு அண்ணாவுக்கு பக்கத்திலே அவருக்கு இடஒதுக்கீடு. எனவே இடஒதுக்கீட்டில் எல்லா வகையிலும் போராட்டம். சாதாரண இடஒதுக்கீடு இல்லை, கல்லறைக்கு போகின்ற நேரத்தில் கூட இடஒதுக்கீட்டுக்கு போராட்டம் என்று சொல்லி வெற்றி பெற்றிருக்கிற இயக்கம் திராவிட இயக்கம். இந்த வரலாற்றை எல்லோருமே மிக தெளிவாக சொல்ல வேண்டும். இப்போ நண்பர்கள் சொன்னார்கள், இங்கே வழக்கறிஞர்கள் வாதாடியவர்கள் எல்லாம் அழகாக சொன்னார். நம்முடைய அருமை நண்பர் ராம அவர்களும் சொன்னார், இந்த ஆர்டிக்கிள் 200 வெற்றி.
அந்த 200 அந்த 201 சொல்லக்கூடியதில் 201 அதில் வித்தியாசத்தை வேறுபடுத்தி இருக்கிறாங்கன்னு. இந்த 200 வெற்றின்னு ஏற்கனவே சொல்லிட்டார் யார், நம்ம முதல்வர். அதுதான் இலக்காக வச்சுருக்காரு. இல்லை 200க்கு என்ன வருமானு இன்றைக்கி சில பேர் கேட்குறாங்க. அதுக்கு முன்னால் என்னன்னா 200 அதுவும் வெற்றி, அடுத்து நடப்போகிற தேர்தலில் 200க்கு தாண்டிய வெற்றி என்பதற்குத்தான் இதை அடையாளமாக கொள்ளணும். மிக முக்கியமாக அந்த 200 நமக்கு அது நீதிமன்றத்தில் 200 வெற்றி பெற்றிருக்கிறோன்னா மக்கள் மன்றத்தில் 200க்கு தாண்டி வெற்றி பெறுவோம். அதில் இன்னொரு பெரிய வாய்ப்பு என்னன்னா அந்த வெற்றி ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய அளவிற்கு ஆகிவிட்டது. ஏன்னா அண்ணா திமுக அமித்ஷா திமுகவாக மாற்றப்பட்டு விட்டது. ஆகவே தான் அடகு வைத்த திமுகவாக ஆகப்பட்டு விட்டது. மீட்க முடியாத அளவிற்கு அவர்கள் சிக்கிக்கொண்ட ஒன்றாக ஆகிவிட்டது என்று சொல்லக்கூடிய அதிமுக என்ற நிலையில் வந்து விட்டது. ஆகவே நான் இதில் ரொம்ப அரசியலுக்கு போகலை, தத்துவ ரீதியாக எடுத்து பார்க்க வேண்டும். அப்படி வருகிற போது நண்பர்களே, மிக முக்கியமான ஒரு கருத்து இதில் இருக்குது. அவர்கள் பெரிய துணிகரமாக இந்த 142 என்று சொல்லக்கூடிய புதிய வழிமுறையை வேறு இல்லாமல் நாங்களே அந்த தீர்மானம், அந்த சட்டமன்ற மசோதாக்கள் பல்கலைக்கழகம் மற்றவர்களை பற்றி வரும்போது அது செயலுக்கு வரும் என்று அவர்களே அறிவித்து இது வரையில் எங்கே இல்லாதன்னு எல்லாரும் அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கு என்ன அடிப்படை என்பதை அவர்கள் சொல்லுகிறார்கள். ஏன் இந்த தீர்ப்பு கொடுக்கணும், ஏன் ஆளுநர் சண்டித்தனம் செய்து கொண்டு அவர்கள் வம்பு செய்து கொண்டு அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக தவறாக அது வியாக்கியானம் செய்து அதற்கு துணையாக மற்றவர்கள் இருக்கிறார்னு சொன்னால் நண்பர்களே, நீங்கள் நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும். இது ஒரே ஒரு ஆளுநருடைய செயல் என்றால் நாம் அலட்சியப்படுத்தி விட முடியும். அவர் ஒரு அம்பு எய்தவர் யார் எங்கே இருக்கிறார்கள். எனவே இந்த உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்பது நேரடியாக அவர்களை பாதிக்காமல் இருக்கலாம். ஆனால் சொரணை உள்ளவர்களாக இருந்தால், அவர்களுக்கு ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருந்தால், அவர்கள் தங்கள் போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற எச்சரிக்கை அதன் மூலமாக வந்திருக்கிறது. இப்போ இன்றைக்கி என்ன அங்கீகாரம் இந்த ஆட்சியில் என்ன ஒரு பெரிய சூழல்னா, எல்லா கருவிகள், ஆளுநர்கள் எதிர்கட்சிக்காரர்கள் இருக்கிறார்களா, ஆளுநர்கள் கருவிகள், அரசியல் கருவிகளாக ஆக்கப்பட்டார்கள். அதனுடைய விளைவு தானே இன்றைக்கி எல்லா மாநில முதல்வர்களும் நம்முடைய முதல்வரை பாராட்டக்கூடிய அளவிற்கு, வாழ்த்தக்கூடிய அளவிற்கு இருக்கிறார்கள். கேரளாவில் எங்கெங்கெல்லாம் எதிர்கட்சி இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் அவர்கள் வெற்றி பெற்று விடுகிறார்களோ, எங்கெங்கெல்லாம் இவருடைய ஆட்சி, இவருடைய கட்சி வெற்றி பெற முடியவில்லையோ, அதற்கு அவர்கள் 2 வைத்தியம் வச்சிருக்கிறார்கள். ஒன்று என்னன்னா, ஆளுநர் மூலமாக ஆளுநர்களை அரசியல் கருவிகளாக ஆக்குவது. அது மட்டுமல்ல, எல்லாமே அவர்கிட்ட அரசியல் கருவி தான். சிபிஐயாக இருந்தாலும், அதே மாதிரி அமலாக்கத்துறையாக இருந்தாலும், அதே மாதிரி எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் ஏவிடுவது, அதில் ஆளுநர் அந்த வகையில் அதில் வர்றார். அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது சொல்லக்கூடிய அளவிற்கு இவர்கள் தினம் இந்த மாதிரியான வேலைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த கருவிகளுக்கு. அதுக்கு இது அரசியல் சட்டப்படி பல நேரங்களில் விடியல் ஏற்பட்டாக வேண்டும் என்பதற்குத்தான் சட்டபூர்வமாக இன்றைக்கு கூட நம்முடைய முதல்வர் மாநில சுயாட்சி தீர்மானத்தை சட்டமன்றத்தில் சரியான நேரத்தில் அவர்கள் பிரகடனப்படுத்தி இருக்கிறார்கள். இது மிக முக்கியமான ஒரு தருணம். இந்த முக்கியமான தருணத்தை அழகாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதைத்தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த அறிவார்ந்த அவைக்கினருக்கு நான் வலியுறுத்த விளைகிறேன். ஒரு பொதுநல தொண்டன், ஒரு பெரியார் தொண்டன் என்ற முறையில் ஒன்றை இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும். இப்படி இதில் ஒரு அருமையான ஒரு சொல்லாக்கத்தை நீதிபதிகள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். என்ன அந்த சொல்லாக்கம் என்று சொன்னால், கம்ப்ளீட் ஜஸ்டிஸ். இந்த வார்த்தை இருக்குது பாருங்கள், ஜஸ்டிஸ் என்று தான் இது வல்லப்பாடும். இந்த கம்ப்ளீட் ஜஸ்டிஸுங்கிறது 142 பற்றி விளக்கி சொல்லுகிற நேரத்தில் நாங்கள் இதற்கு வெறும் தீர்ப்பு என்று ஏதோ கவனித்துக் கொள்ளுங்கள் என்று மற்றவர்கள் சொல்லிவிட்டு போய்விட முடியாது. போய்விட்டால் அது எங்கள் கடமையிலிருந்து நாங்கள் தவறியவர்கள் என்ற கருத்துப்பட அவர் சொல்லுகிறார். இதற்கு ஒரு விடியல் உண்டாக்க வேண்டும், இதற்கு ஒரு உண்மையான தீர்வு வர வேண்டும், இதற்கு உண்மையான நியாயம் கிடைக்க வேண்டும். அது அந்த நியாயம் எப்படி இருக்க வேண்டும், அந்த நீதி எப்படி இருக்க வேண்டும் என்றால் முழு நீதி, முழு நியாயம், கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை அவர்கள் நீதித்துறையிலே இந்த தீர்ப்பிலே அருமையாக போட்டிருக்கிறார்.
இது கோடிட்டு காட்டப்பட வேண்டியது, வாழ்த்தப்பட வேண்டியது. அதை விட இன்னும் மிக முக்கியமான ஒரு பகுதியை உங்களுக்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். நிறைய இருந்தாலும் கூட இந்த தீர்ப்பு மொத்தம் 414 பக்கம். இந்த 414 பக்கத்தையும் தரவாக படிச்சுட்டு பேசுகிறோம், சாதாரணமாக இல்லை. மற்றவர்கள் மாதிரி மேலெழுந்த வாரியாக கிடையாது. அந்த வகையில் உங்களுக்கு சுட்டி காட்ட வேண்டுமானால் ஒரு முக்கியமான பகுதி அவர்களுடைய நியாயம் வழங்குகிற நேரத்தில் அருமையாக சொன்னால், எங்களுக்கு வேறு வழியில் ரொம்ப நாசூக்காக, ரொம்ப மரியாதையாக, சட்டபூர்வமாக ஒரு நீதிபதிகள் எப்படி சுட்டி காட்ட முடியுமோ, எப்படி தண்டவாளத்திலிருந்து நழுவியர்களை திருப்பி கொண்டு போக முடியுமோ அந்த அளவிற்கு அவர்கள் மிக தெளிவான ஒரு கருத்தை இங்கே வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதை தான் இங்கே சுட்டி காட்ட முன்வர வேண்டும். கடைசியாக தீர்ப்பு சொல்கிற நேரத்தில் 142 இங்கே சொல்லுகிறார். இதில் 431வது பேரா. இந்த பகுதி ரொம்ப மிக முக்கியமான பகுதி இந்த தீர்ப்பில் என்பது எங்களை போன்றவர்களுடைய ஒரு பொதுநலத் தொண்டர்கள், போராளிகளுடைய கருத்து. கன்சிடரபிள் டைம், 431வது பேரா. கன்சிடரபிள் டைம் has elapsed since these 10 bills were originally passed and presented to the governor for assent. 2 out of the 10 bills even date back to 2020. இவர் வர்றதுக்கு முன்னால் இருந்து, அதுதான் மிக முக்கியம். 5 வருஷம் ஆச்சு இப்போ பூராமே. 2020 இதில் வேடிக்கை என்னன்னா, நம்ம நாட்டில் வெக்கமாக இருக்குது, அன்னைக்கு போய் சேர்ந்திருக்கிறார்களே, அவரை சிந்திக்கணும். நம்முடைய முதல்வர் எவ்வளவு தெளிவானவர், எவ்வளவு நடுநிலையாளர், எவ்வளவு பாரபட்சம் பார்க்காதவர், அரசியல் வேற்றுமைகளை பற்றி பொருட்படுத்தாதவர் என்பதற்கு அடையாளம் ஜெயலலிதா அம்மையார் பேர் வச்ச யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்துக்கு அனுமதி கொடுக்கல, அசன்ட் கொடுக்கல, இசையும் கொடுக்கல. அந்த பில்லும் இதில் ஒன்றா இருக்குது, அந்த மசோதாவும் இதில் ஒன்றா இருக்குது. அதுக்கும் சேர்த்து வாங்கி கொடுத்த பெருமை இவர்களுக்கு தான். இதுக்கு தான் அமித்ஷாவா வாங்கி கொடுத்தாரு. நல்லா நீங்கள் நினச்சி பார்க்கணும். மிக முக்கியமாக அதை நம்முடைய முதல்வர் வேற்றுமை, அதை 1000 கருத்து மாறுபாடுகள் இருக்கலாம், ஆனாலும் அந்த அம்மையார் இங்கே பல முதல்வராக இருந்திருக்கிறார், காரியம் சாதிச்சிருக்கார். அதை முதல்ல அரசாங்கம், இன்னொரு அரசாங்கம் அதை நிறைவேற்றியது, முன்மொழிந்தது என்பதற்காக நான் அதை அலட்சியப்படுத்த மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதுவும் அதில் சேர்ந்தது தான். ஆகவே சொன்னார். அதனால் 20வது வருஷத்திலிருந்துனா என்னங்க 5 வருஷம் ஆகலையா? மிக முக்கியமாக நினைத்து பாருங்கள். ஒரு 5 வருஷம், இவருடைய பீரியடே 5 வருஷம் முடிஞ்சு போச்சு. மிக முக்கியமாக அப்படிப்பட்டதை சுட்டி அழகாக நீதிபதிகள் சுட்டி காட்டியிருக்காங்க. இந்த தீர்ப்பில் சுட்டி காட்டியிருக்கிற மிக முக்கியமான பகுதி 431. Considerable time has elapsed since these 10 bills were originally passed and presented to the governor for assent. 2 out of the 10 bills even date back to 2020. It is important to keep in mind that the tenure of the state legislature is 5 years. ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. 5 வருஷம் ஆயிருக்கு. ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கே சட்டமன்றத்துக்கே 5 வருஷம் தான். அந்த 5 வருஷமும் அது நிறைவேற்றின சட்டம், அதுக்கு முன்னால் நிறைவேற்றின சட்டத்தெல்லாம் ஊர்காஜாடியில் போட்டு வச்சுருந்தா, அதை அலட்சியப்படுத்தினா ஜனநாயகத்தினுடைய மாண்பை குலைப்பது அல்லவா? அரசியல் சட்டத்துக்கு மிக முக்கியமான நேரடியான ஆன்டி கான்ஸ்டியூஷன் அல்லவா? அன்கான்ஸ்டியூஷனல் சொல்லக்கூடாது, ஆன்டி கான்ஸ்டியூஷனல் சொல்லக்கூடிய அளவிற்கு வர வேண்டாம். அதை அப்படியே நாசூக்காக எடுத்து காட்டுகிறார்கள். தி லெஜிஸ்லேச்சர் 5 years. அடுத்த கட்டம் கவனிங்க. அண்ட் தி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், யார் அரசாங்கத்திற்கு, அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆர் அக்கௌண்டபிள் டு தி எலெக்டரேட். வாக்காளர்களுக்கு அவர்கள் பதில் சொல்லணும்ல, அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, எவ்வளோ அழகாக அதை அங்கே பதிவு செய்திருக்கிறார்கள் பாருங்கள். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு கீப் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இஸ் ஆஃப் 5 years and the representatives are accountable to their electorate as regards the enactment of legislation addressing the issues faced by the electorate. At the end of every 5 years, the elected representatives have to go back to their electorate. ஒவ்வொரு 5 ஆண்டுகள் முடிஞ்ச உடனே
திரும்பவும் வாக்காளர்களை அவங்க சந்திச்சாகணும். அந்த கடமை அவர்களுக்கு இருக்கிறது. அதனால் இந்த மசோதாக்களை இப்படி போட்டு வைக்கலாமா என்ற அழகான வாதத்தை ஜனநாயகத்தோடு இணைத்து, ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதை அரசியல் சட்டத்தோடு இணைத்து மிக அழகாக இந்த இடங்களில் எழுதியிருக்கிறார்கள் தீர்ப்பில். மிக முக்கியமாக, at the end of every 5 years the elected representatives have to go back to their electorate and provide a report card based on which the people, upon which the people in whom, இதை நல்லா கவனிங்க, in whom the ultimate sovereignty rests. அவ்வளோதான், அல்டிமேட் சாவர்னிட்டி, முழு இறையாண்மை யார்கிட்ட இருக்குது? மக்கள் மத்தியில் இருக்குது. அதுதான் அரசியல் சட்டத்தினுடைய தன்மை. சாவர்னிட்டி ரெஸ்ட் காஸ்ட் தேர் ஓட்ஸ். வாக்காளர்கள் சாதாரணமல்ல, வாக்காளர்கள் தான் கடைசி அதிகாரம். மக்கள் அதிகாரம்னு சொன்னால் மக்கள் மத்தியில் தான், இது யார்கிட்டையும் கிடையாது. மிக முக்கியமாக என்று, பட் டு இஃப் கெப்ட் இன் பெண்டிங் அல்டிமேட் ரெஸ்ட் காஸ்ட் தேர் ஓட்ஸ் பில்ஸ். அடுத்த கட்டம், bills if kept pending for long despite their passages by the state legislature militate against this very fundamental, essential to the sustenance of a representative democracy based on direct election. ஜனநாயகத்துக்கே ஒரு அற்புதமான ஒரு பகுதி. மிக முக்கியமாக ஜனநாயக காப்பு. இந்த ஜனநாயக காப்பு என்பது மட்டுமல்ல, இந்த பகுதி ரொம்ப மிக முக்கியமானது. நண்பர்களே, இது அரசியல் சட்டம். இந்த அரசியல் சட்டத்தினுடைய துவக்கமே சாவர்னிட்டி என்று சொல்லக்கூடிய இறையாண்மை எங்கே இருக்கிறதுன்னு சொல்லும்போது, இதை பல பொதுக்கூட்டங்களில் நாங்கள் மக்கள் மத்தியில் எடுத்து சொன்னது இதில் பதிவாக இருக்கிறது. அதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சி. ஏன்னா திராவிட கழகம் இது வரையில் என்னென்ன வெளியில் சொல்லியிருக்கோ அந்த கருத்தெல்லாம் இதில் பதிவாயிருக்கு. அதுதான் மிக முக்கியம். எங்களை மற்றவர்கள் இருட்டடிக்கலாம், மற்றவர்கள் புறக்கணிக்கலாம், ஆனால் அங்கீகாரம், எங்களுடைய கருத்து அங்கே இருக்கிறது என்று எங்களுக்கு மகிழ்ச்சி. அவ்வளோதான் தவிர எங்களால் தான் இது வந்தது என்று நாங்கள் கூட சொல்ல வேண்டிய அவசியங்களுக்கு கிடையாது. இந்த பகுதியை பாருங்கள், கான்ஸ்டியூஷன் எப்படி தொடங்குது. பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர் எழுதி கொடுத்த இந்த முகப்புரை இருக்கிறத பீடிகை, தி ப்ரியாம்பிள் என்று, இதுவும் அடிக்கட்டுமானத்தினுடைய மிக முக்கியமான பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் லா என்று சொல்லக்கூடிய கேசவானந்தி பாரதி வழக்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இந்த பகுதி. இதை மற்றும் உங்களுக்கு அந்த தீர்ப்போடு இணைத்து பார்க்கணும். மிக முக்கியமாக எப்படி நம்முடைய முதல்வர் ஜனநாயக காவலர், எப்படி மற்ற மாநில உரிமைகளுக்கு காவலரோ அதுபோல் ஜனநாயக காவலர், அரசியல் சட்டத்தினுடைய மாண்பை காக்கின்ற காவலர் என்பதற்கு அடையாளம் இது. வி தி பீப்புள் ஆஃப் இந்தியா, இப்படி தான் ஆரம்பிக்கிறார். இந்த எந்த அரசியல் சட்டமும் இந்த அளவுக்கு இவ்வளகமாக இவ்வளோ ஆழமாக இருந்ததில்லை. அரசியல், வி தி பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேவிங் solemnly resolved to constitute India into a sovereign, socialist, secular, democratic republic and to secure to all its citizens justice, social, economic, political, liberty of thought, equality of status and fraternity. எல்லாம் சொல்லிட்டு கடைசியாக மிக முக்கியமாக இங்கே எப்படி in our constitution and assembly the 26th day ன்னு சொல்லிவிட்டு I hereby adopt and enact. நாங்கள் 26ஆம் தேதி நாம் hereby இந்த வாசகங்களை பாருங்கள், அடாப்ட் எனாக்ட், ரெண்டு அடாப்ட் எனாக்ட் அண்ட் இந்த கடைசி வாசகம் தான் ரொம்ப மிக முக்கியம். அண்ட் டு கிவ் அவர் செல்ஸ் டு திஸ் கான்ஸ்டியூஷன், டு கிவ் அவர் செல்ஸ், நமக்கு நாமே வழங்கி கொண்ட, இதுதான் தமிழ் மொழிபெயர்ப்பு. நமக்கு நாமே வழங்கி கொண்டதுன்னா என்ன அர்த்தம்? மக்களுக்காகவே, வி தி பீப்புள்னு ஆரம்பித்து நமக்கு நாமே வழங்கி கொண்ட என்றால் சாவர்னிட்டி, இறையாண்மை எங்கே இருக்கிறது இந்த அரசியல் சட்டத்திலேன்னு சொன்னால், இது குடியரசுத் தலைவரிடம் இருக்கிறதா? கிடையாது. பிரதமரிடம் இருக்கிறதா? கிடையாது. சட்டமன்றங்களே நாடாளுமன்றத்தில் இருக்கிறதா? கிடையாது. பின்ன யாரிடம் இருக்கிறது? மக்களிடம் இருக்கிறது. மக்கள் மத்தியிலே மட்டும்தான் இருக்கிறது. எனவே அந்த மக்கள் மத்தியில் இருக்கிற அந்த இறையாண்மையை பாதுகாக்க வேண்டியது ஆட்சியாளர் தவறும்போது நீதியாளர் பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அருமையான இந்த வடிகட்டிய ஒரு தீர்ப்பு. அதுக்கு அடுத்து நம்முடைய நண்பர் ராம் அவர்கள் இந்த பகுதியை எடுத்து சொன்னார்.
என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க? இதை எழுதிட்டு முன்னால் எழுதிட்டு அதுக்கு சீக்வன்ஸ், அதனுடைய தொடர்ச்சியை எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கள். தி காண்டக்ட், இதுக்கு அடுத்தது பேஸ்ட் ஆன் டைரக்ட் எலெக்ஷன். தேர்தலில் அவங்க போய் பதில் சொல்ல வேண்டாமா? அவர்கள் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டாமா? ஜனநாயகத்தை அவர்கள் தங்களுடைய எண்ணத்தை சொல்ல வேண்டாமா? நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லி இன்றைக்கு அதுதானே நீட் தேர்வில் இவர்கள் பண்ணுற பித்தலாட்டம். அதுதானே மிக முக்கியம். வந்த அன்னைக்கே முதல் கையெழுத்து போடுவேன்னு கையெழுத்து போட்டார். யார் இல்லைன்னு மறுக்க முடியும். முதல் தீர்மானம் கொண்டு வந்தாங்க, 2 தடவை கொண்டு வந்திருக்கிறாங்க. நீங்கள் அங்கே உட்காந்துக்கிட்டு அங்கே மேனிப்புலேட் பண்ணிக்கிட்டு அங்கே சூழ்ச்சியை பண்ணிக்கிட்டு நாங்கள் அனுப்பவே மாட்டோம்னு அங்கே வச்சுருந்தாக்கா அவருடைய பங்கு முடிஞ்சுதா இல்லையா? மக்கள் மத்தியினுடைய உணர்வுகளுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா இல்லையா? இன்றைக்கி அதை ஆஃப் பண்ணுறோன்னு சொல்லக்கூடியவர்களே இன்றைக்கு அவர்களெல்லாம் அடிமைகளாக்கிட்டீங்களே. இதை எதுக்குறோன்னு சொன்னவர்களெல்லாம் பாதி பேரை விலைக்கு வாங்கிட்டீங்களே, பாதி பேரை குத்தகைக்கு எடுத்துட்டீங்களே. இன்றைக்கு என்ன நிலைமை எண்ணி பாருங்கள். அதனால தான் இந்த கவர்னர், ஆளுநருடைய யோக்கியதை என்ன அப்படி சொல்லும்போது இவ்வளவு கடுமையாக அவர்கள் சொல்லலைன்னாலும் எவ்வளவு நாசூக்கா, அதே நேரத்தில் ஆணி அடித்தது மாதிரி மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அடுத்த பேரா இதை முதல்ல சொல்லிவிட்டு, இதனுடைய தொடர்ச்சி மிக முக்கியம். இதை சொல்லிவிட்டு 431வது பேரா நான் படித்தது. அதுக்கு அடுத்த பேராவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 432 தி காண்டக்ட் எக்ஸிபிட்டட் ஆன் பார்ட் ஆஃப் தி கவர்னர். இந்த கவர்னருடைய நடவடிக்கைக்கு வர்றாங்க. இதை சொல்லிவிட்டு மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதாக அவங்க கடமையில். நீ பாட்டு இங்கே ஊர்கா ஜாலியில் போட்டு வச்சுக்கிட்டு அடியில் போட்டு வச்சுக்கிட்டு நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறது, அவுட் ஆஃப் தி வேயில் போய் குடியரசுத் தலைவருக்கு நிறைவேற்றின பிற்பாடு 2வது முறை அனுப்புவது மிகப்பெரிய சட்ட தவறு என்பதெல்லாம் சுட்டி காட்டும் போது இங்கே சொல்லுகிறார்கள். அதைத்தான் நண்பர் ராம் அவர்கள் இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அழகாக சுட்டி காட்டினார். தி காண்டக்ட் exhibited on the part of the governor as it clearly appears from the events that have transpired. இப்போ நடந்த சம்பவங்கள் மூலமாக transpired even during the course of the present litigation. even during இப்போ கூட நீ சரியாக நடக்கலை, இந்த வழக்கு நடந்த பிற்பாடுன்றார். இதில் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, முதல்ல என்ன பண்ணாங்க, எடுத்த உடனே கவர்னருக்கு இதெல்லாம் போனஃபைடு இல்லைன்னு சொல்லலை. முதல்ல வந்த உடனே அங்கே சொல்கிறாங்க, வழக்கறிஞர்லாம் இவங்கெல்லாம் வாதாடுறாங்க, நாங்கள்லாம் வேடிக்கை பார்த்துட்ருக்குறோம், அல்லது இந்த தகவல் வருது. வந்த உடனே சரி, ஏன் 2 பேரும் இவ்வளோ தூரம் இருக்கணும்? ஒரு முதலமைச்சருக்கும் ஒரு ஆளுநருக்கும் சட்டப்படி, அரசியல் சட்டப்படி அவர்கள் நெருக்கமாக இருக்க வேண்டியவர்கள். அதனுடைய ஒரு அங்கம்தான் கவர்னர். ஆகவே நாங்கள் ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் முதல்வருக்கும் அவங்களுக்கும். என்னன்னு கேட்டால் 2 பேரும் சந்தித்து டீ சாப்பிடுங்க, அது மூலமாக பேசுங்க அப்படின்னாரு. மாமா முதல்வர் இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லலை. இதுதான் முதல்வர், இதுதான் அவருடைய பெருந்தன்மையினுடைய அடையாளம். உடனே என்ன பண்ணார், நாங்கள்லாம் கூட என்னையா அது கட்ட பஞ்சாயத்து மாதிரி சொல்கிறாங்களேன்னு கூட நினச்சிக்கிட்டு இருந்தோம் பூராமே. ஆகவே உடனே டீ சாப்பிட போனார். அங்கேயும் வலியுறுத்தி சொன்னார். நடந்தது என்ன, டீ செலவு தான் நம்ம வரிப்பணத்தில் போச்சு. அந்த டீக்கான செலவு இருக்குது பாருங்கள், நம்ம வரிப்பணம் தான். கவர்னர் வீட்டில் கவர்னர் மாளிகையிலேருந்து அது வந்தால் கூட அந்த 2 டீ செலவு இருக்குது பாருங்கள், அது பூரா நம்ம செலவு தான். பரவாயில்ல, எத்தனையோ செலவு பண்ணிகிட்ருக்காரு, பஜனை பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம செலவில் தான் பண்ணிகிட்ருக்காரு. பரவாயில்ல, இருக்கட்டும். ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்கள் கன்சாலிடேட்டட் ஃபண்டில் இருந்தானே மிக முக்கியமாக. ஆகவே அதில் ஒன்றும் தப்பு இல்லை. நான் வழக்கறிஞர் தான், இவங்கெல்லாம் கோர்ட்டுக்கு போகிறாங்க, நாங்கள் வீதிக்கு போகிறேன், அவங்க நீதிமன்றத்துக்கு போகிறாங்க, நான் வீதிமன்றத்துக்கு போகிறேன், அவ்வளோதான். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இதில் தெளிவாக சொல்ல வேண்டுமானால் இவளை ரொம்ப அழகாக இங்கே எடுத்து சொல்கிறார்கள். மிக முக்கியமாக தி ஆர்டர் எக்ஸிபிட்டட் ஆன் தி பார்ட் ஆஃப் தி கவர்னர், அதை கூட சொல்லிவிட்டு இந்த ப்ராப்பர் லிட்டிகேஷன் ஹேஸ் பீன் லேக்கிங் due transpired, but even during the course of the present litigation. The events that transpired, events என்ன, நாங்கள் டீ சாப்பிட்டு அமரசமாக போய் ஒழுங்காக அப்போவாது கடமை சொல்லணும்னு கடைசியாக ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறோம். அப்போ கூட இந்த நீதிமன்றத்தை அவர் மதிக்க தயாராக இல்லை. காரணம் அவருடைய ஆணவம். இல்லை, அவருக்கு பின்பலம். அதுதான் மிக முக்கியம். ஆகவே அந்த சூழ்நிலை இது எவ்வளோ அழகாக அந்த ஒரு சென்டென்ஸில் அதுக்கு. ஏன்னா எப்பவுமே உரையாசிரியர்கள் தான் விளக்குவாங்க, மற்றவர்கள்லாம் அது மட்டும்தான் சொல்லுவாங்க. திருக்குறள் 7 வரி தான் இருக்கும். உரையாசிரியர்கள் பரிமேலழகர் உரையிலேருந்து இன்னைய வரையில் எல்லோரும் உரை எழுதிட்டுருக்காங்க.
ஆகவே தான் இதை வியாக்கியானப்படுத்த வேண்டியது எங்களை மாதிரி இருக்கக்கூடியவருடைய கடமை. தவறு இருந்தால் மற்றவங்க சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறோம் தவறாக இருந்தால். மிக முக்கியமாக they have been clear instances. அடுத்தபடியாக they have been and has been transpired even during the course of the present litigation has been lacking in bona fides. அதாவது நேரடியாக அந்த வார்த்தையை எதிர் வார்த்தையை போடல அவங்க. லேக்கிங் இன் bona fide, நல்லெண்ணமோ நேர்மையோ இல்லையே. அதுதான் நண்பர் ராம் அவர்கள் அந்த அவருடைய உரையில் சுட்டி காட்டினார்கள். அதுக்கு அடுத்தது அதுக்கு நியாயங்கள், அதுக்கு என்ன லேக்கிங் இன் bona fideன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணங்கிறத அடுத்து சொல்கிறாங்க. there have been clear instances where the governor has failed in showing due deference and respect to the judgments and directions of this court. அதை தான் அழகாக சொன்னார். பொன்முடி வழக்கு, அதே மாதிரி பாலாஜி வழக்கு, அந்த மாதிரி எல்லா வழக்கிலையும் போட்டு இன்ஸ்டன்ஸ் இந்த ஒரு வரியில் எல்லாமே இருக்குது. அதை தான் விளக்கி சொன்னாங்க வழக்கறிஞர்கள் இங்கே பூராவே. அதான் ஒரு நாள் இல்லை, அவர் நடத்தைங்கிறது எவ்வளோ மோசமான, இப்படி எந்த ஒரு ஆளுநரை பற்றியும் இதுவரை உச்சநீதிமன்றம் எழுதியிருக்குமான்னு நினைத்து பார்க்க முடியவில்லை. அந்த அளவுக்கு சொல்கிறார்கள். There have been clear instances, நிறைய உதாரணங்கள் உண்டு. Clear instances where the governor has failed in showing the deference and respect to the judgments and directions of this court. இந்த கோர்ட்டு உச்சநீதிமன்றம் டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு, இப்படி நடக்கணும்னு தாக்கீது கொடுத்துருக்கோம். அதை கூட அவங்க மதிக்கிறது தயாராக இல்லை. இன் சச் எ சிச்சுவேஷன், நல்லா கவனிங்க, இந்த நியாயங்கள் எவ்வளவு தெளிவாக இருக்குது. அது சும்மா ரெவியூ போடுறோம், அது என்ன ஒன்றுமே இல்லை போகாமல். அது வழக்கமாக சொல்லுவாங்க. நானே வக்கீலாக இருந்தால் கூட சொல்லுவேன், இவங்களும் அதெல்லாம் சொல்லுவாங்க. தோற்று போன உடனே என்ன பண்ணலாம், அடுத்தது அப்பீல் இருக்குங்க, பார்த்து கட்சிக்காரருக்கு அவ்வளோதான் தவிர நீங்கள் எங்கே வேணாலும் பண்ணலாம். ஆனால் பராசக்தியில் அன்னைக்கே பாட்டு பாடிவிட்டார், அதுதான் கோர்ட்டுக்கு போகிறப்போ அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஏன்னா இதை அடுத்து அழகாக சொல்கிறாங்க பாரு. இன் சச் எ சிச்சுவேஷன் இட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு ரெப்போஸ் அவர் ட்ரஸ்ட் அண்ட் ரிமாண்ட் தி மேனர் டு தி கவர்னர் வித் எ டைரக்ஷன் to dispose the bills in according to the observations made by this judgment. சரி, உடனே அவருடைய நடத்தையே அவருக்கு எப்படிப்பட்டவர்னு காட்டியாச்சு. இந்த சூழ்நிலையில் நாங்கள் மீண்டும் இவங்க விசாரணை எல்லாம் பண்ண பிற்பாடு சரி நீங்கள் மறுபடியும் அதை கன்சிடர் பண்ணி மறுபடியும் ஒரு மறு ஆலோசனை பண்ணி நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்கன்னு நான் விட்டுவிட தயாராக இல்லை. இதுதான் மிக முக்கியம், அழுத்தம் திருத்தமான ஒரு பகுதி. இது மிக முக்கியமாக ஜட்ஜ்மெண்ட். ஆர்டிக்கிள் 142 இதுதான் மிக முக்கியமான ஒரு புரட்சிகரமான ஒரு திருப்பம். ஆர்டிக்கிள் 142 empowers this court to do complete justice. இந்த வார்த்தை தான். ஆர்டிக்கிள் 142 பயன்படுத்தினால்தான் முழு நியாயம் முழு நீதி கிடைக்க முடியும் என்ற நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்கியத்தை எங்கேயும் அசைக்க முடியாது. மிக முக்கியமாக எவ்வளவு நியாயங்கள் இருக்குது அந்த பக்கம். நியாயங்கள் தோற்குமா? சில நேரங்களில் கோர்ட் ஆஃப் லா இருக்குது, சட்டங்கள் கூட வெற்றி பெறலாம், நியாயங்கள் தோற்கலாம். ஆனால் இங்கே அதிகமாக இதுவரையில் வந்திருக்கிறது நீதி, ஆனால் இந்த தீர்ப்பில் வந்திருக்கிறது கம்ப்ளீட் ஜஸ்டிஸ், முழு நீதி. அதுதான் வித்தியாசப்படுத்துகிறார்கள் மிக முக்கியமாக. எனவே தி டைரக்ஷன் டு டிஸ்போஸ் தி பில்ஸ் இன் அக்கார்டிங் டு தி அப்சர்வேஷன்ஸ் made by this judgment. Article 142 empowers this court to do complete justice and in facts of the present case, இந்த கேஸ் நடந்த இந்த வழக்கில் குறிப்பிட்ட வழக்கில் கடந்த பல்வேறு நிகழ்வுகளை கருத்தில் கொண்டு சொல்லுகிறார்கள். more particularly in the light of the fact that the option granting assent to the respected bills were only constitutionally permissible, open, available with the governor. இப்போ அதுக்கு அனுமதி கொடுக்கறது தவிர வேறு ஒன்றும் கான்ஸ்டியூஷன் படி அரசியல் சட்டப்படி வேறு வழி இல்லை. we deemed it absolutely necessary to appropriate to grant that the relief by exercising our extraordinary powers. இதுதான் மிக முக்கியம். 142ங்கிறது
அசாதாரணமான சூழ்நிலை ஏற்பட்டால் அசாதாரணமான தீர்வுகள் வரும். மிக முக்கியமாக இது பொது நியதி. அதே மாதிரி எக்ஸ்ட்ராடினரி பவர் இருக்குது, அதை எப்போதாவது தான் பயன்படுத்த முடியும். எப்பவுமா ஆர்டினரி பவர்ஸை எப்பவும் பயன்படுத்தலாம். வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் எக்ஸ்ட்ராடினரி பவர் அண்ட் அன் ஆர்டினரி பவர்னு சொல்லும்போது நிச்சயமாக ஆர்டினரி பவருங்கிறது எப்போதாவது சிறப்பு தகுதி, சிறப்பு அதிகாரம். அந்த சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த 10 மசோதாக்களையும் செல்லுபடி ஆக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு 142 சட்டப்படி இருக்கிறது. நம்முடைய முதல்வருடைய போராட்டம் சட்ட போராட்டம், தீர்ப்புகள் சட்டப்படி. அதுவும் எந்த சட்டப்படி? அரசியல் சட்டப்படி, அரசியல் சட்ட விதிகளின்படி. இதுதான் ஒரு வரலாறு. இது வேறு எந்த மாநிலத்திலும் இதுவரை இந்த வரலாற்றிலேயே வருக்கு முன்னால் ஒரே ஒரு சம்பவம் தான் உண்டு, அது தமிழ்நாட்டு சம்பவம். அதுதான் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த பேரறிவாளன் வழக்கு. அதையும் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். எனவே மிக நோ மீனிங்ஃபுல் பர்பஸ் would be served to keeping the bills, some of which have already been pending for incredulously long period, pending for more time. Therefore we deem the assent to have been granted அப்படின்னு கிளீனாக சொல்லிட்டார். அதுவே நியாயங்கள் அது மேலே தெளிவாக சொல்லலாம். கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டிஸ் அப்புறம் அடுத்தது விளக்கம் சொல்லியிருக்காரு. ஆமாம், இவருக்கு அதிகாரம் இருக்கா, இவர் உண்டாக்கலாமான்னு சொல்ல முடியாது. கான்ஸ்டியூஷனை எப்படி, அதுக்கு விளக்கம், அழகான விளக்கம் அடுத்தது சொல்லியிருக்காங்க நீதிபதிகள். 1000 முறை பாராட்டலாம் அவர். கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டிஸ் ஆர் கிரீச்சர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். அரசியல் சட்டத்தால் அதில் இருக்கிற அதிகாரம் யாருக்கு வந்ததுக்கு? அவருக்கு அரசியல் சட்டம் வழங்கியிருக்கு. அந்த அரசியல் சட்டத்துக்குள்ள மீற முடியாது. அரசியல் சட்டம் அப்படி தான் இருக்கணும். கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டிஸ் ஆர் கிரீச்சர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் and are bound by the limitations prescribed by it. ஆனால் அதை மீற முடியாது. நீங்கள் அரசியல் சட்டம் அப்படி தான் இருக்குது. நோ அத்தாரிட்டி in the exercise of its power or to put it precisely in discharge of its duties must attempt to breach the constitutional firewall. கான்ஸ்டியூஷன் நெருப்பு சுவர் இருக்குது. அந்த சுவர் வார நீங்கள் எப்போ பார்த்தாலும் உடைக்கலாம்னு நீங்கள் நினைக்க முடியாது. எவ்வளோ அழுத்தம் திருத்தமாக அதை எழுதியிருக்கிறார்கள். தி ஆஃபீஸ் ஆஃப் தி கவர்னர், நோ எக்ஸப்ஷன் டு தி சுப்ரீம் கமாண்ட். நல்ல வார்த்தைகள் ஆழ்மா. இது நீதிபதி, அதாவது கவர்னருடைய இது கடைசி இல்லை. இது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக நீதிபதி ஆட்சி, அதுக்கு அடுத்தபடியாக அவர் இந்த. எனவே தான் நாங்கள் இவருக்கு 1 மாதம் டைம் as soon as possible பற்றி சொன்னார். அதே மாதிரி குடியரசுத் தலைவருக்கு அங்கே அனுப்பினார். அதனால் இவர் ராஜ்பவனத்தினுடைய மரியாதையை மட்டும் குறைக்கலை, கவர்னர் பதவியினுடைய மரியாதை மட்டும் கொள்ள, குடியரசுத் தலைவருடைய அதிகாரையும் சேர்த்து குறைச்சிருக்கிறார். எனவே அந்த குற்றத்துக்கு இவரை குற்றவாளி கூண்டில் ஏற்றணும். அதுதான் மிக முக்கியமானது. அரசியல் சட்டத்துடைய மீறியது, அதை தூக்கி குப்பை தொட்டியில் போடுவது மாதிரி நடந்து கொண்டது. இது அத்தனை இருக்கிறதுனா இதை விட என்ன? நான் மேலஃபைடிங்கிறத வார்த்தையை அவங்க போடலை. ஆனால் நடைமுறையில் என்ன அர்த்தம் நீங்கள் நன்றாக தெளிவாக சிந்தித்து கொள்ள வேண்டும். எனவே நண்பர்களே, இந்த தீர்ப்பு என்பது நம்முடைய உரிமைகளை பாதுகாக்கிற தீர்ப்பு மட்டுமல்ல, இந்த உரிமைகளுக்கு யார் எதிராக இருக்கிறார்களோ அவர்கள் இன்னமும் பதவியில் நீடித்து கொண்டிருக்கிறார். இன்னமும் அவர் என்ன பண்ணுறார்? எதிர்க்கட்சி தலைவரிடம் மோசமாக நடந்து கொண்டிருக்கிறார். 163 என்று சொல்லக்கூடிய அரசியல் சட்டத்தினுடைய பிரிவுபடி இஸ் பார்ட் ஆஃப் தி கவர்மெண்ட். அவர் தான் அட்வைஸ் எல்லாம் இருக்குது இந்த அரசியல் சட்டத்தில். அவர் அதை மதிக்கவே இல்லை. பூராவே அரசாங்கம் சட்டமன்றத்தில் இதுவரையில் அவர் நடந்து கொண்டது என்ன? சட்டமன்றத்தில் எவ்வளோ மோசமாக, எதிர்க்கட்சி தலைவர்கள் கூட இவ்வளோ கேவலமாக இல்லை. எந்த மாநிலங்களாவது உரையை படிக்கும்போது வெளியேறி வாக் அவுட் பண்ணவர் உண்டா? எதிர்க்கட்சிகள் வாக் அவுட் பண்ணுவாங்க, வெளிநடப்பு செய்வாங்க. ஆளுநர் வெளிநடப்பு செய்தார்னா என்ன அர்த்தம்? அதையும் கூட அந்த நேரத்தில் நம்முடைய பொறுமையின் உச்சக்கட்டத்தில் இருக்கிற நம்முடைய முதல்வர் பதட்டப்படாமல் ரொம்ப அழகாக சமாளித்தார் பாருங்க. 1000 எடுத்துக்காட்டு. இதெல்லாம் வரலாற்றில் இடம்பெற வேண்டிய, ஜனநாயக வரலாற்றில் இடம்பெற வேண்டிய மிக முக்கியமான சம்பவங்கள், சாதாரண சம்பவங்கள் அல்ல. நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அதெல்லாம் நாளைக்கு பின்னால் வரும்போது பிரசிடென்ஸ் ஆகும் மிக முக்கியமாக. ஆகவே ஒரு முறை கலைஞரை பார்த்து சொன்னாங்க, யார் நம்முடைய ஐயாவுக்கு அரசு மரியாதை கொடுக்கணும்னு சொன்ன நேரத்தில் தலைமை செயலாளர் சொல்கிறார்,
இந்த அரசு மரியாதை கொடுத்தா அரசாங்கத்துக்கு சிக்கல் வரும், உங்களுக்கு தெரிஞ்சது தான். அப்போ இதுக்கு முன்மாதிரி இல்லைன்னார். நோ பிரசிடென்ட். வழக்கமாக அதிகாரிகள் அதிகமாக சொல்கிற விஷயம் அது. ரொம்ப ஏதாவது ஒன்று எடுத்து சொன்னால், சார் தேர் இஸ் நோ பிரசிடென்ட் சார், இதுக்கு முன்மாதிரி இல்லை, பிரசிடென்ட் இல்லை சார் அப்படின்னு சொல்லுவாங்க போகாமல். கலைஞர்கிட்ட அதை சொன்னாங்க. சொன்னவொன்னு சொன்னார், இதுவே பிரசிடென்ட் ஆகட்டும். கலைஞர் ஒரே பதில். காந்தி என்னவா இருந்தார், அவர் என்ன பதவியில் இருந்தார்? இல்லை, காந்தி கொடுத்தாங்கல்ல. அப்போ பெரியாரும் அதே மாதிரி தான், அங்கே காந்தி எப்படியோ அது மாதிரி பெரியார் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி, இதுவே முன்னுதாரணம் இல்லைங்கிறீங்க, முன்னுதாரணமாக இதே ஆகட்டும், இதிலிருந்து முன்னுதாரணம். அதுதான் ஏன் பகுத்தறிவு, அதுதான் ஈரோட்டு பள்ளி, அதுதான் இந்த திராவிட மாடல், அது அவருடைய அரசு மிக முக்கியமாக. அது மாதிரி இவர் தெளிவாக ரொம்ப அமைதியாக, எப்படி அது பதற்றப்படாமல் ரொம்ப அழகாக அவருக்கே உரிய நிதானத்தோட, அதே நேரத்தில் ஆழமான உறுதியோடு அதை மிக முக்கியமாக செய்யக்கூடிய அளவிற்கு செய்திருக்கிறார். இந்த நிறையா இருக்குது, அதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை, நேரம் ஆயிடுச்சு. 9:30 மணிக்கு மேலே நான் அதை நீட்ட விரும்பலை. இது அறிவார்ந்த அரங்கம் மிக முக்கியமாக. ரொம்ப அழகாக ஒரு பகுதியை காட்டுறார் நம்முடைய ராம் அவர்கள். A day after தமிழ்நாடு கவர்னர் ரவி ஆஸ்க் ஸ்டூடெண்ட்ஸ் டு சாண்ட் ஜெய்ராம். நான் அன்னைக்கே அறிக்கை கொடுத்துருக்கேன். போய் இதுக்கப்புறம் நல்லா சொல்லணுன்னா நான் இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு சொல்கிறதுக்கு யோசிக்கிறேன். ஏன்னா அவங்க கோர்ட்டுக்கு போகிறவங்க, 4 வீதிக்கு போகிறவன். அதனால் ஏன்னா ஒரு நாகரிகம் வேணும்ல. அதில் இதுக்கப்புறம் போய் கல்லூரிக்கு நுழையிறதுக்கு உனக்கு மான ரோஷம் இருந்தால் உள்ள கல்லூரிகளுக்கு போகலாமா? மிக முக்கியமாக கல்லூரிக்குள்ளே போயிட்டு ஜெய்ராம் என்ன அதுக்கு அர்த்தம்? மிக முக்கியமாக திருப்பரங்குன்றம். அந்த திருப்பரங்குன்றத்தில் அதான் ஜெய் ஸ்ரீராம், ஸ்ரீராம் ஜெயிப்பார்னு. ஸ்ரீராம் ஜெயிக்கிறதுக்கிட்ட அப்புறம் முதல்ல நீங்கள் ஜெயிப்பீங்களாங்கிற அடுத்த விஷயம் மிக முக்கியமாக. இந்த கோஷத்தை தான் கொடுத்தாரு. ராமேஸ்வரத்தில் 40க்கு 40 தானே எங்கள் முதல்வர் வெற்றி பெற்றார். ஆகவே அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அங்கே அதனுடைய நோக்கம் என்னன்னா, சரி இவரை கல்லூரியில் உள்ள விட்டு இவ்வளவு கண்டனத்துக்கு பிறகு, உச்சநீதிமன்ற கண்டனத்துக்கு பிறகு ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கன்னாரு. அங்கே 4 பயில விட்டுக்கிட்டு அவங்க ஏற்பாடு பண்ண கூட்டம் அது. அதனால் உடனே ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டாங்க. அடுத்தபடி அந்த கல்லூரி பொதுவானதுன்னு, தனியார் கல்லூரி தான். உடனே அங்கே இருக்கிற இஸ்லாமிய நண்பர்கள் நான் எங்கே கோஷம் போடணும் அப்படின்னு அவர் சொன்னார்னா, கிறிஸ்தவ நண்பர்கள் இன்னொரு கோஷம் போடணும்னு சொன்னால், அல்லது மதத்தை எதுவும் ஏற்காது நாங்கள் கடவுள் இல்லை கோஷம் போடணுன்னா, இப்படி என்ன கலவரம் நடக்குமா இல்லையா? நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள். மத கலவரத்தை உண்டாக்குறதுக்கு தானே இதை சொல்லியிருக்காரு. அதுவும் அது திருப்பரங்குன்ற பகுதிக்கு பக்கம். திருப்பரங்குன்றத்தில் ஏற்கனவே மத கலவரத்தை உண்டாக்கணும்னு பார்த்து இவங்க தோல்வி அடைஞ்சாங்க. தோல்வி அடைஞ்சு திரும்பி போனாங்க. யார் பிஜேபியினால் முடியலன்னா அதனுடைய பணியை இவர் செய்கிறார். மிக முக்கியமாக நம்ம சம்பளத்தை வாங்கி கொண்டு இருக்கிறார். ஆக இவ்வளவு மோசமான ஒரு கவர்னர், இவ்வளவு தன்மானத்தை இழந்த ஒரு பிறவி இது கிடையவே கிடையாது. வேறு யாரும் வெக்கப்படுறோம் நாங்கள்லாம். அது மட்டுமல்ல, அவர் அந்த பதவிக்கே அவமானத்தை உண்டாக்கிட்டார். மிக முக்கியமாக அந்த பதவிக்கே அதில் இருந்த மாண்பை குலைத்து விட்டார் மிக முக்கியமாக ஒவ்வொரு முறையும். ஆகவே எவ்வளவு விரைவில் இந்த கூட்டத்தில் ஒரு தீர்மானம், நீங்கள் எல்லாம் அறிவார்ந்த மக்கள், இங்கே பேராசிரியர்கள் இருக்கிறார்கள், வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள், ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள், அது இன்னும் பலதரப்பட்ட பெரிய உதவியாளர்கள் இருக்கிறார்கள், ஓய்வு பெற்ற அதிகாரிகள் இருக்கிறார்கள். ஆகவே இந்த கூட்டத்தில் இதனுடைய மிக முக்கியமாக உடனடியாக இந்த தீர்ப்பின் விளைவாகவும், அதற்கு பிறகு இன்றைக்கு கூட பாருங்கள், நேற்று பேசுகிறாரு 1000 ரூபா கொடுத்தா எல்லாம் சரியாயிடுமா? இவர் யார் அதை சொல்கிறதுக்கு என்ன அதிகாரம்? மிக முக்கியமாக 1000 ரூபா கொடுத்ததுனால பெண்கள் எவ்வளோ வந்திருக்கிறாங்கங்கிற போய் தெருவில் போய் கேட்டு பார்க்கட்டும். எங்களுடைய மகளிர் மத்தியிலே எவ்வளோ பெரிய மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கிறதுங்கிறத அங்கே பார்க்கட்டும். அதே நேரத்தில் இவர்கள் என்ன சொல்கிறார்? 1000 ரூபாய் தானே கவர்னருடைய வேலையாது, தயவுசெய்து நினைத்து பார்க்க வேண்டாமா? இன்னமும் அந்த திமிரு அடங்காத ஒரு ஆணவத்தோடு நீங்கள் தேவையில்லாமல் நேரடியாக அரசியல் செய்கிறார். வேறு ஒன்றுமே இல்லை. எதிர்க்கட்சி தலைவர்கள் கூட இவ்வளோ மோசம் சொன்னதில்லை. அவ்வளோ மோசமாக செய்து கொண்டிருக்கிறார் என்றால், இந்த அரங்கம் சார்பாக நான் ஒரு தீர்மானத்தை முன்மொழிகிறேன். இது ஓப்பன் ஹவுஸு. இந்த ஓப்பன் ஹவுஸில் தீர்மானம் இன்னவே உச்சநீதிமன்றத்தால் கண்டிக்கப்பட்டும் திருந்தாமல் மீண்டும் இந்த அரசை விமர்சனம் செய்வதும், மத கலவரங்களை தூண்டுவதும்,
விரோதமான சர்ச்சைக்குரிய கருத்துக்களை எடுத்து சொல்வதுமான இருக்கிற ஆளுநர், தமிழ்நாட்டின் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும் அல்லது விலக்கப்பட வேண்டும் என்பதை எழுந்து நின்று நாம் எல்லோரும் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக எல்லோரும் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டத்தில் இது எங்களால் பொன்மொழியப்பட்டது. நீதிமன்றம் மதிக்கப்பட வேண்டும். ஆக நீதிமன்றம், மக்கள் மன்றம் மதிக்கப்பட வேண்டும். எனவே தான் எவ்வளவுக்கு அவ்வளோ அவர் போகவில்லையானால் அவரை வெளியேற்ற வேண்டும், விலக்க வேண்டும் என்பதே இங்கே ஒருமித்த கருத்து. நாளை முதற்கொண்டு அடுத்து பல திட்டங்கள் இவரை வெளியேற்றுகின்ற வரையில் தமிழ்நாடு ஒழியாது. அந்த பணியை அனைத்து கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட ஜனநாயகத்தில் நம்பிக்கொண்டவர்கள் அத்தனை பேரும் இதை செய்வோம் என்பதை எடுத்துக்காட்டி உங்கள் அனைவருடைய கைதட்டல்களோடு இந்த அரங்கம் முடிகிறது. இந்த தீர்மானம் முழுமையாக பலத்த கைதட்டலோடும் இது விரும்புகிறது என்று சொல்லி முடிக்கிறேன். வணக்கம், நன்றி. பேசிய அத்துணை நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.